Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 5ல exercise sum பார்க்குறோம். The first sum, Arul and Anita are partners sharing profit and losses in the ratio 4:3. இப்போ old sharing profit ratio வந்து 4:3 கொடுத்துருக்காங்க. On 31st/3/2018ல Ajay was admitted as a partner. அஜய்ங்கிற ஒரு நியூ பர்சன் வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணுறாரு. On the date of admission, the book of the firm showed a general reserve எவ்வளோ இருக்குன்னா 42,000. Pass the journal entry to distribute the general reserve. அப்போது general reserve மட்டும் என்ன பண்ண சொல்கிறாங்க, distribute பண்ண சொல்கிறாங்க. general reserve, workman compensation fund, reserve fund, profit and loss இருந்துச்சுன்னா அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எந்த ரேஷியோ படினா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவாங்க. journal entries, date, heading எழுதிங்க, date, particulars, எல்லாம் debit credit heading எழுதிட்டோம். date வந்து 2018ல March 31st அன்னைக்கு தான் அவர் அட்மிட் ஆகிறாரு நியூ பார்ட்னர். அப்போது தான் அந்த டேட்டை போடணும். என்ன இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வரும், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் இருக்கா, அருள் அனிதான்னு 2 பேர் இருக்காங்க. அப்போ அருள் கேபிட்டல் அக்கௌண்ட் டு அனிதா கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ரிசர்வ்னு கேட்டிங்கன்னா 42,000 கொடுத்துருக்காங்க. அதை வந்து 4:3ங்கிற ரேஷியோ படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ அந்த 42,000 4:3னா 4 + 3 7. அப்போ 4/7 42,000 into 3/7. 7 1s are 7, 7 6 are 42, 6,000 வரும். 6,000 into 4 24,000. அப்போ 24,000 யாருக்கு, அருளுக்கு 24,000. நெக்ஸ்ட் அனிதா கேபிட்டல் எவ்வளோ வரும், 7 7 6 are 42, 6,000 6 into 3 18,000. அனிதாக்கு 18,000 வருது. இது ரெண்டுத்தையும் கிரெடிட்டில் போட்டு இதை டோட்டல் பண்ணிங்கன்னா 42,000 வரணும். அதுதான் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட். எப்படி நம்ம நரேஷன் எழுதுவோம், பீயிங் ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதணும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.